தமிழகத்தில் உள்ள 2640 மதுபான பார்களுக்கான லைசன்ஸை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2640 டாஸ்மாக் பார்களுக்கு மீண்டும் 3 மாத கால அவகாசம் கொடுத்து டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் உள்ள பார்கள் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் விடாமல் 6 மாத காலம் கூடுதலாக அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தலை முன்னிட்டு அவர்களுக்கான அந்த அனுமதி காலம் என்பது ஏற்கனவே 6 மாசமா நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னுடன் அந்த கால அவகாசம் நிறைவடையக்கூடிய நிலையில மேலும் 3 மாதம் கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய விதிகளுடன் மதுக்கூட அனுமதி வழங்குவதற்கான டெண்டர் கோரப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுக்கூடங்களில் உள்ள பிரச்சனைகளை தனிக்குழு அமைத்து கண்டறிந்து அதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை டாஸ்மாக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியான நிலையில இன்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களுடைய தலைமையில் டாஸ்மாக் அதிகாரிகளுடனான ஒரு கூட்டம் நடைபெறும் எனவும் அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக இந்த டெண்டர்களுக்கான நீடிக்கப்பட்டது குறித்தான தகவல்கள் வெளியாகும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 மாதங்கள் அல்லது 1 மாதத்திற்குள்ளாக இந்த டாஸ்மாக் இப்போது கூடியவை லைசன்ஸ்கள் நீட்டிக்கப்படும் எனவும் அதற்குள் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் மற்றும் டாஸ்மாக் பார்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு புதிய விதிமுறைகளுடன் பார்களுக்கான டெண்டர்கள் கோரப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.